விடியா ஸ்டாலின் ஆட்சி பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு மற்றும் சர்வதேச முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வருவதில் அவரது அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் சர்வதேச முதலீடுகளை தங்கள் மாநிலங்களுக்கு ஈர்த்து தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்காமல் வெறுமனே வேடிக்கை பார்ப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தமிழகத்தின் கடலோர பகுதிகள், குறிப்பாக சென்னை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம் போன்ற துறைமுக நகரங்கள் வர்த்தகம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற இடங்களாக இருந்தும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் தமிழக அரசு பின்தங்கி நிற்கிறது. இந்த முதலீடுகளும் ஆந்திராவிற்கோ தெலுங்கானாவிற்கோ சென்று விடுமா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுகிறது. ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம், தெலுங்கானாவின் ஹைதராபாத் போன்ற நகரங்கள் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதில் முன்னிலையில் உள்ளன. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசின் திட்டங்களையும் சர்வதேச முதலீடுகளையும் பயன்படுத்துவது அவசியம் என்ற நிலையிலும் விடியா ஸ்டாலின் இதில் தீவிரமாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுப்பெறுகிறது. இதுவரை மத்திய அரசின் கடலோர மாநில முதலீட்டு திட்டத்தில் தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கு கிடைத்துள்ளது? சிங்கப்பூர் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிகள் என்ன? தமிழகத்தின் துறைமுகங்களை பயன்படுத்தி வர்த்தக வளர்ச்சியை ஊக்குவிக்க ஸ்டாலின் அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? வெளிநாட்டு பயணங்களில் செலவழிக்கப்படும் கோடிகள் தமிழகத்திற்கு எந்த அளவு பயனளித்துள்ளன என்று மக்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் இந்த கேள்விகளுக்கு வழக்கம் போல் முதலமைச்சர் எந்த பதிலும் அளிக்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வரும் காலங்களிலாவது விடியா அரசின் முதல்வர் வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுப்பாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.